உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு புது மாடல்ல நகை அலங்கார செட் வேணுமா? நல்ல தரத்தோட குறைந்த விலையில நம்ம சூர்யா கோல்ட் கவரிங் அண்ட் ஃபேன்சி ஸ்டோருக்கு வாங்க, அள்ளிட்டு போங்க. ரொம்ப கேவலமா இருக்கு தம்பி. எங்களால ஒத்துக்க முடியல. ஒரு தலைவர் தன்னை தானே அடித்துக் கொள்றத ஒத்துக்க முடியல. ஏன்னா இதுவரைக்கும் இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் அதிகாரத்துல ஒரு கட்டுப்பாடு விதைக்கிற ஒரு லீடரா இருந்தாங்க. இன்னள வரைக்கும் உணர்வு பூர்வமான லீடர் இல்ல. திருமாவளவன் வெக்க கேடு கட்ட அந்த கேடு கட்ட திருமாவளவன் என்ன கேட்கிற, இது நகைப்புக்குரியதா போக கூடாதுன்னு. ஆமா, ஏன்னா அவருக்கெல்லாம் பொண்ணுகளை பார்த்தா நகைப்புக்குரியவங்களா தான் தெரியுது. அவரை பொறுத்த மட்டும் கட்ட பஞ்சாயத்து பண்ற அந்த திருமாவளவனுக்கு எங்களை பொண்ணுங்களை எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு காமெடி மாதிரி தான் தெரியும். ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு போக பொருளா தான் பெண்களை பார்த்து பழக்கம். ஏன்னா அவருடைய கொள்கைப்படி, அந்த திராவிட மாடல் கொள்கைப்படி பெண்கள்னா என்ன, பெரியார் சொல்றாரு, கிராப் ஹேரை கட் பண்ணிக்கங்க, கர்ப்பப்பையை கட் பண்ணி தூக்கி வீசுங்கன்னு. ஏன்னா அதை தானே விதைச்சிருக்காங்க. அதனாலதான் இங்க வந்து நிக்கிறோம். இதுக்கு முன்னாடி குடும்பத்துல பாதுகாப்பு இருந்தது, சமூகத்துல பாதுகாப்பு இருந்தது, ஒரு இனத்திலையும் குழுவிலையும் பாதுகாப்பு இருந்தது. இப்ப எல்லாத்தையும் விட்டு விளைவாங்கன்னா போற வர்றவங்க எல்லாம் இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு தான் பெண்களை வந்து அந்த சமூக பாதுகாப்புல இருந்தும் இந்த மாதிரி நம்ம கட்டமைப்புல இருந்தும் வெளிவாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறானா? இப்ப நாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு கேவலமான விஷயம் நடக்குது. அதுக்காக எங்க தலைவர் தன்னை தானே வருத்திக்கிறாரு. அவர்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்ல. அவர் என்னதான் பண்ண முடியும்? அவர் ஒரு முதல்வரா இருந்திருந்தானா மறுநாள் உயிரோடு இருந்திருக்க மாட்டான். அவனுக்கு என்ன தண்டனைங்கிறது இமீடியட்டா கொடுத்திருந்திருப்பாரு. அவர்கிட்ட இப்ப ஆட்சி அதிகாரம் இல்ல. அவர் என்னதான் பண்ண முடியும்? எவ்வளவுதான் போராட முடியும்? அதனாலதான் தன்னை தானே வருத்திக்கிறாரு. தன்னால பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு தவமா இதை தன்னை தானே வருத்திக்கிறாரு. இது வந்து திருமாவளவனுக்கு காமெடியா போகுதா? இது அவருக்கு காமெடியா தெரியுதா? எங்களுடைய பெண்கள் எல்லாத்தோட நிலைமை வந்து அவருக்கு காமெடியா? இவன் எல்லாம் ஒரு தலைவனா? இவன் எல்லாம் ஒரு இனத்திற்கு தலைவனா? இவரெல்லாம் ஒரு தலைவனா? காமெடிங்கிறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு காமெடின்னு? இங்க இத்தனை பேரோட உணர்வும் அவர்கிட்ட இருக்கு. நாங்க தான் அவர் பெண்கள் அத்தனை பேருக்கும் உணர்வுபூர்வமான தலைவனா நாங்க எடுத்திருக்கிறோம். என்னுடைய தலைவரோட ஒழுக்கத்திற்கு சவால் விட முடியுமா? இங்க இருக்கிற திராவிடத்துல இருக்கிற அத்தனை தலைவர்களும் என்னுடைய தலைவனுடைய ஒழுக்கத்திற்கு சவால் விட முடியுமா நான் கேட்கிறேன். நாங்க யாரா இருந்தாலும், நாங்க எப்படிப்பட்ட பெண்களா இருந்தாலும் என்னுடைய தலைவனுக்கு பின்னாடி நாங்க நிற்போம். நாங்க நின்றே தீருவோம்.